வணக்கம். நம்ம தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சரவையில் எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நமக்கு தெரியும், முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் போது கூடுதலாக ஒரு 10 பேர் அமைச்சராகவும் பதவியேற்றிருந்தாங்க. ஸோ அந்த 10 பேருக்கு வந்து இன்றைக்கி இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. அது கூட இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோ வேறு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வேறு எந்த துறையெலாம் இன்னும் பெண்டிங்காக இருக்குது, அதுக்கெல்லாம் இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படலை அப்படிங்கிற லிஸ்ட்டு, யார் யாருக்கு என்னென்ன லிஸ்ட்டு, அது ரெண்டுத்தையும் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல வந்து முதலமைச்சர் விஜய் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க துறைகள் வந்து, அவர் எடுத்துகிட்டு இருக்க துறைகள் வந்து பொது நிர்வாகம், IAS IPS IFS அதெல்லாம், அதுக்கப்புறம் காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்டங்கள், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், இதெல்லாம் வந்து முதலமைச்சர் அவருக்கு கீழே இருக்க போகிற துறைகள். அதுக்கப்புறமா ஆனந்த் உங்களுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், அவருக்கு வந்து ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர், ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து நிர்வாகம், வறுமை ஒழிப்பு, நீர்ப்பாசனம், இதெல்லாம் அவருக்கு அடியில் வர்றது. அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா, அவர் வந்து பொதுப்பணி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து KG அருண்ராஜ், அவருக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க போகிறாரு. சுகாதாரத்துறை, மருத்துவ கல்வி அண்டு குடும்ப நலத்துறை, இது அவருக்கு அடியில் வர்றது. அதுக்கப்புறமா செங்கோட்டையன் அவர்கள், இவருக்கு தான் வந்து நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, நிதியமைச்சராக இருக்க போகிற தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் ஓய்வூதியம் அண்ட் ஓய்வூதிய செலவினங்கள், இது அவர் பார்க்க போகிறாரு. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர்லி இந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதி அமைச்சர் கொடுத்துருக்குது ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னமோ இது கரெக்டுங்கிறதா படுது. அதாவது இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே இந்த மோஸ்ட் சீனியர் பர்சன் வந்து இவர் தான். அரசியல் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கிறாரு, அட்மினிஸ்ட்ரேஷனும் க்ளோஸாக பார்த்துருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் இருந்திருக்கிறாரு. இவங்க விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களில் சீனியர் மோஸ்ட் இவர் தான். அப்புறம் சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான பொறுப்பும் வந்து நிதியமைச்சர் பதவி தான். அதை வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறது கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். எப்படி செயல்பட போகிறாரு அதெல்லாம் செகண்டரி, பட் இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே எனக்கு இவருக்கு கொடுத்தது தான் கரெக்டுங்கிற மாதிரி படுது. அதே போல் ஆதவ் அர்ஜுனா அவர்களுமே வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பாஸ்கெட் பால் நினைக்கிறேன், அதிலெல்லாம் வந்து ஆல் இண்டியா போஸ்ட் வகிச்சிருக்கிறார். அதனால் அவர் விளையாட்டுத்துறை அவருக்கும் வந்து எனக்கு ஆப்டாக தான் படுது. அப்புறம் வெங்கட்ரமணன், ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்கிறாங்க, அவர் வந்து உணவு அண்ட் பொது வழங்கல் துறை அமைச்சர், இதுக்கு வந்து வெங்கட்ரமணன் அவர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நிர்மல்குமார், முன்னாடி பிஜேபியோட ஐடி விங் தலைவராக இருந்தவர், அவருக்கு வந்து மின்சாரம் அண்ட் சட்டத்துறை அமைச்சர். இவருக்கு வந்து மின்சாரத்துறை, மரபுசாரா எரிசக்தி வளர்ச்சி, சட்டத்துறை, நீதிமன்றம், சிறைத்துறை, லஞ்ச ஒழிப்பு, சட்டமன்ற விவகாரங்கள், தேர்தல்கள், ஆளுநர் அண்ட் பாஸ்போர்ட் விவகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜ்மோகன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், தமிழ் டெவலப்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்து அவர் பொறுப்பேற்கிறாரு. அப்புறம் TK பிரபு, இவர் தான் வந்து சீமான் அவர்களை தோக்கடிச்சவர், அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கனிம வளம். அதுக்கப்புறமா செல்வி கீர்த்தனா, அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக வந்து பதவியேற்கிறாங்க. எனக்கு அந்த செல்வி கீர்த்தனா அவர்கள் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கோங்களேன். ஒரு சில இன்டர்வியூஸ் பார்த்தது வரைக்கும் முதல் விஷயம், அவங்க வந்து மல்டிலிங்குவலாக இருக்கிறாங்க, ஹிந்தி நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, ஸோ கொஞ்சம் படித்தவங்களாக இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அந்த டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் வந்து கொஞ்சம் அதிகம் படித்தவங்க மாதிரி தெரியுறாங்க. இன்னொரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ, ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து இன்டர்வியூவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு சொன்னால், சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது, இதுக்கு மோடி இதனை பொறுப்பு, இப்படி வந்து என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் மக்கள் சிலிண்டர் இல்லாமல் அவதிப்படுற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இந்த கீர்த்தனாங்கிறவங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பெண்மணிகள் வந்து விறகடுப்பு சமைச்சிட்டு இருந்தாங்களே, அப்போ மோடி தான் என்ன பண்ணார்னா உஜ்வாலா திட்டம்னு கொண்டு வந்து எல்லார் வீடுகளுக்கும் விறகடுப்பு வீடுகளுக்கெல்லாம் வந்து சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ அதுக்கு நீங்கள் அவரை பாராட்டினீங்களா? அப்போ அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட பெண்மணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விறகடுப்பு மூலமாக. அந்த கஷ்டத்தை போக்குனார்ல, அப்போ அந்த போக்குனதுக்கு அவருக்கு கிரெடிட் கொடுத்தீங்களா? அவரை மனசார பாராட்டினீங்களா? அப்போ அவர் நல்ல விஷயம் பண்ணுறாருன்னா அதை பாராட்டாமல், இப்போ சிலிண்டருக்கு அவர் தான் பொறுப்புங்கிறீங்க, அப்போ நல்லது நடந்ததுக்கு அவர் பொறுப்பு இல்லை, அது பாராட்டாமல் இப்போ ஒரு பிரச்சனைங்கும் போது மட்டும் நீங்கள் வந்து அவரை பழி சொல்கிறீங்களே. இது ஒரு போர் விவகாரம் இல்லை, உலக லெவலில் போர் நடந்துட்டுருக்கு, அதுக்கு வந்து அதோட இம்பாக்ட் தான் இதுக்கு நீங்கள் அவர் குறை சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இவங்க வந்து ஒருவேளை பிஜேபியாக இருந்தாங்களோ முன்னாடின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சில பேச்சு இருக்குது, எனக்கு கரெக்டாக அதை பற்றி தெரியல. ஆனால் இந்த கேள்வி வரும்போது அவங்க தாவைக்கால இருக்கும்போது உள்ள இன்டர்வியூ மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ தானே ரீசெண்டாக தானே நடந்தது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து தெளிவாகவும் நேர்மையாகவும் பதில் சொன்ன மாதிரி இருந்தது. நம்மளுக்கு இந்த சமூக வலைதளத்தில் வந்து ரொம்ப கட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ முழு பிக்சர் தெரிகிறது இல்லை. இருந்தாலும் பார்த்த வரைக்கும் எனக்கு அவங்க மேலே உள்ள அபிப்பிராயம், ஹிந்தி நல்லா சரளமாக பேசுகிறாங்க, ஸோ அதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு.
இவங்க இருக்க டீமுக்குள்ளே எல்லாமே அந்த ஒரு ப்ரிஃபிக்ஸோடு நம்ம சொல்ல வேண்டிய அந்த என்ன சொல்கிறது ஒரு ஹாஸ்டிஸ் மார்க் போட்டு இருக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ யாருக்கு எந்த துறைகள்லாம் வந்து இன்னும் மந்திரிகள் நியமிக்கப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, பிற்படுத்தப்பட்டோர் அண்ட் சிறுபான்மை நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, வேளாண் துறை, பால்வளம், மீன்வளம், கால்நடைத்துறை, கைத்தறியன் காதி, கூட்டுறவுத்துறை, வணிக வரி, பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்து துறை, வீட்டு வசதித்துறை, உயர்கல்வித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, அதுக்கெல்லாம் வந்து இன்னும் மந்திரி அலாட் பண்ணல. நம்ம நோட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு, காங்கிரஸுக்கு 2 மந்திரிகள் கொடுக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம்கே ஃபேக்ஷன் இப்போ ஒரு 22 பேர் 25 பேர் போயிருக்காங்க இல்லையா, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 6 மந்திரி இலாக்காக்கள் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் விசிகா இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்காக இருக்கலாம்னு ஒன்று. இன்னொன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்குமே நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு சிலருக்குலாம் அதுக்கெலாம் வந்து இப்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் எவர் செட் அண்ட் டன் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுபடி நடக்குது. எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவோம், என்ன நடந்துட்டுருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.